எங்கள் முதல்வரை தோக்க வச்சுக்கிட்டீங்க, ஆனால் மானங்கட்ட தமிழகம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கே உன்னை தூக்கி உள்ளே போட்டிருக்கணும். தனிப்பட்ட ஆளை பேசு, ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பூரா பேசுறேன்னா அப்போ அது ஒரு குற்றம். இன்னொரு குற்றம் என்னன்னா, நீ வா சட்டசபைக்கு பார்த்துக்கிருவோம், எலும்பு உடைச்சி வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய வன்முறையான வாசகம் இது. ஆனால் அதே ஆள் அடுத்த நாள் நான் வந்து கலைஞருடைய வாரிசு ஐயோ கொள்றாங்க ஐயோ கொள்றாங்க. என்ன இதெல்லாம் பொழப்பாங்க? ஜெயலலிதா அம்மையாரா என்ன பண்ணாங்க? என்னங்க பண்ணாங்க? சட்டமன்ற அதை கூட அவங்க இல்லைங்க அப்படிங்க இப்படிங்க அந்த அம்மா நடிச்சுன்பாங்க. நான் நேராக போகிறேன் இந்திரா காந்தி அம்மாவை, ஏன்னா இன்ற இளைஞர்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். மதுரையில் என்ன பண்ணாங்க? கல்ல விட்டு மட்டும் இல்லை, ஆளே போட்டு தள்ள முயற்சி பண்ணாங்க. விஜய் வந்து இந்த படத்தில் மட்டும்தான் அவர் அப்படின்னு இல்லை, நிஜத்துலேயும் அப்படிதான் இருக்கான்னு இப்போ காட்டிட்டாரு. கரெக்டா? நம்ம என்ன நினச்சோம்னா படத்தில் தான் ஆள் ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பார், அரசியலில் வந்து கோட் சூட்டை மாட்டி ரொம்ப அமைதியாக இருப்பார் நினச்சா, அவர் வந்து உண்மையிலேயே வந்து ஓடுன்னு விரட்டி அடிப்பார். அவருக்கு பார்த்துருங்கப்பா, கோட் சூட்டு போட்ட ஆளுகள்லாம் பார்த்து அமைதி நினைச்சிடக்கூடாது. ஆமாம், நாங்களாம் கோட் சூட்டு மாட்டோம், அம்பேத்கருடைய வாரிசுன்னு காட்டுறேன். சரிங்களா? தாவேகாவும் திமுகவும் எப்படி ஒரே கூட்டணியில் இருக்க முடியும்? இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்றது நாங்கள் சொன்ன கருத்து வேற. நாங்கள் சொன்ன கருத்து என்ன கருத்து சொன்னோம்னா, அதாவது வந்து பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்றால் சில நேரங்களில் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு அரசியலுக்கு வர சொல்லல. தமிழ்நாட்டின் நலன் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக சேருவாங்களோ? சேர்ந்தால் நீ உங்க நலன் போயிருமே. நிறைய வழக்குகள் இல்ல, பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்காங்க. நம்பக்கு தகுந்த செய்தி, விளையாட்டுலாம் சொல்லல. எப்படி இருந்தாலும் வந்து நம்ம சேர்ந்துருவோம், வேற வழி இல்லை. அவர் ரொம்ப நெருக்கடியை கொடுக்குறாரு. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய தாவேகாவுடைய ஆட்சியில் நீங்களும் பங்கு பெற்றிருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது அந்த ஆட்சியினுடைய நல்லது மற்றும் கெட்டதுகளுக்கு நீங்களும் கூட்டணி கட்சியாக அரசாங்கத்தில் பங்கேற்றிருப்பதால் நீங்களும் பொறுப்பேற்க வேண்டி வரும். இப்போது எதிர்கட்சிகள் குறிப்பாக திமுக அதிமுகவோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, மற்ற குற்றச்சாட்டுகள் சட்டம் ஒழுங்கு அதெல்லாம் பற்றி பின்னால் பேசலாம். இப்போ இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து காவல்துறை மீது காவல்துறையோட அடக்குமுறை அதிகமாக இருக்குது, பேச்சு சுதந்திரம் இல்லாமல் போச்சு. ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, ஒருத்தர் விமர்சித்து பேசுகிறாரு, அதுக்கு கைது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களை போன்றவர்கள் ஏன் அதுக்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கலைன்னு கேள்வி வரும்ல சார். நீங்கள் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணி மாநில செயலாளர்னு சொன்னீங்க. ஆனால் அப்போ இடைநீக்கத்தில் இருக்கிறேன். இன்னும் எங்கள் தலைவர் வந்து என்னை இடைநீக்கத்தை ரத்து செய்யவில்லை. ஆகையால் நீங்கள் விடுதலை சிறுத்தைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனாலும் கூட நீங்கள் சொன்ன கருத்துகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன். அந்த கருத்துகளுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன், நீங்கள் அழகாக சொன்னீங்க. நீங்கள் சும்மா வந்து வெளியிலேருந்து கம்யூனிஸ்ட் மாதிரி சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது வேறு. ஆனால் நீ நேரடியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னீங்க. அதுக்கு தான் வந்து எங்கள் அமைச்சர் தெளிவாக சொன்னார், எலும்பு வந்து உங்களுக்கு தான் இருக்குன்னாரு. அப்போ நீங்களும் வன்முறையில் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரி தான் தீர்மானிக்கிறேன். நான் எந்த ஆயுதத்தை எடுக்கணும்ன்றத தீர்மானிக்கிறது யாருன்னா நீங்கள் தான். இல்ல எலும்பு உடைக்கணும்னு எம்எல்ஏ கேண்டிடேட் சொல்றாரு, எம்எல்ஏ சொல்றாரு, கேண்டிடேட் இல்ல எம்எல்ஏ சொல்றாரு. ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறோம் சொல்றது தவறுன்னு சொன்னா கைது நடவடிக்கை வருது. எதிர்வினையா எலும்பை உங்களுக்கும் எலும்பு இருக்கு அப்படின்னா நாங்களும் எலும்பு உடைப்போம். அது இல்லை, அதை நீ டெக்னிக்கலா பார்க்கணும்ல. எலும்பு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நீயா எலும்பு உடைச்சா அவன் எலும்பு உடைப்பேன், அதனால அப்படிலாம் பேசாதரான அவர் அரசியல் படுத்தியிருக்கிறார். ஏன்னா அவர் ஒரு இவராக இருக்கிறார்ல, ஒரு அமைச்சராக இருக்கிறார், அரசியல் படுத்திருக்காரு. இன்னும் சொல்கிறேன் பிரதர், நமக்குள்ளே பேசுவோம். 1000 விஷயங்கள் இருக்குன்னு நீ மைக்கு கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக நீ தோற்று போயிட்டே என்பதற்காக இன்னைக்கு உங்கள் முதல்வர் வேட்பாளராக இருந்த உங்கள் முதல்வரே தோற்று போயிட்டா என்பதற்காக மானங்கட்ட தமிழன்னு சொல்ல நீ ஏற்றுக்கிறீங்களா? அப்போ ஓட்டு போட்டால் மானம் உள்ளவன். வார்த்தையை எப்படி பிரயோகிச்சாங்கன்னா, இப்போ காலைல கூட ஒருத்தர் ஒரு நேர்காணலில் சொன்னார் இதே வார்த்தையை தான், மானங்கட்ட தமிழகத்தின் முதல்வர் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்ல, தமிழகத்தின் மானங்கட்ட முதல்வர் சொல்லியிருந்தா அர்த்தம் மாதிரி இருக்கும். இதோட அர்த்தம் மானங்கட்ட தமிழகம் மொத்தமா சொல்ற மாதிரி இருக்கு.
அது அடுத்து அவர் என்ன மைண்டில் பேசுகிறாருன்றதை நாங்கள் சொல்கிறோம்ல. என்னன்னா, அதாவது வந்து ஓட்டு போடலை எங்களுக்கு, எங்கள் முதல்வரை தோக்க வச்சுவிட்டீங்க, ஆனால் மானங்கட்ட தமிழகம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதுக்கே உன்னை தூக்கி உள்ளே போட்டிருக்கணும். தனிப்பட்ட ஆளை பேசு, ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பூரா பேசுகிறேன்னா அப்போ அது ஒரு குற்றம். இன்னொரு குற்றம் என்னென்னா, நீ வா சட்டசபைக்கு பார்த்துக்குருவோம், எலும்பு உடச்சி வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய வன்முறையான வாசகம் இது. ஆனால் அதே ஆள் அடுத்த நாள் நான் வந்து கலைஞருடைய வாரிசுடாண்டு ஐயோ கொள்றாங்க. என்ன இதெல்லாம் பொழப்பாங்க? நீ வீரனாக இருந்தால் வீரனாக இருக்கணும். அதை விட்டு துப்பாக்கி முனையில் வச்சு மிரட்டினாங்களாம். எப்படி? ஆமாம், ஒரு துப்பாக்கி முனையை பார்த்து எல்லாம் பயப்படுற ஆளுங்க இல்லை. போலீஸ் இருக்கிற துப்பாக்கி பூரா வெடிச்சிருப்பாருங்க. நீங்கள் வேறங்க, எங்கேயாவது உங்களுக்கு தெரிய துப்பாக்கிகளை வச்சு கூட்டிட்டு போய் நடந்திருக்கா? இல்லையில அப்பாவி மக்களை சுடுவேன். அனிதா ராதாகிருஷ்ணன் கூட சொன்னாப்ல தெரியுங்களா, என்னை மிரட்டி நீங்கள் வந்து மாற்றுங்க. அனிதா ராதாகிருஷ்ணனை மிரட்டினாங்களாம். அவர் மிரட்டினா அவர் தான் மிரட்டிக்கிட்டு இருக்காப்புல. முருகன்ட்ட வேற போய் சத்தியம் பண்ணுறாப்புல, திருச்செந்தூர் முருகா நான் இன்னும் ஒரு 6 மாதத்தில் கவிழ்த்துருவேன்டா. நான் கவிழ்க்கிறதுக்கு என்ன இதா? அதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம். இன்னொரு பிரதர், நீங்கள் தப்பாக எடுக்க வேண்டாம். திமுக அப்படி பேசுகிறதெல்லாம் நீங்கள் வந்து ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்கவே கூடாது. 1000 மேட்டர் நம்ம பேசுகிறதுக்கு. திமுகவுக்கு இதே பொழப்பு தோழர், இதே பொழப்பு. நான் ஓப்பனாக சொல்லட்டுமா? ஜெயலலிதா அம்மையாரா என்ன பண்ணாங்க? என்னங்க பண்ணாங்க? சட்டமன்றத்தில் அதை கூட அவங்க இல்லைங்க அப்படிங்க இப்படிங்க அந்த அம்மா நடிச்சுன்மாங்க. நான் நேராக போகிறேன் இந்திரா காந்தி அம்மாவை. ஏன்னா இன்ற இளைஞர்களுக்கு தெரியாது, உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். மதுரையில் என்ன பண்ணாங்க? கல்ல விட்டு மட்டும் இல்லை, ஆளே போட்டு தள்ள முயற்சி பண்ணாங்க. நெடுமாறன் இருந்தால் தப்பிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு டைலாக் விட்டாங்க, ரத்தம் வந்துருச்சு மண்டையில் உடைஞ்சு அந்த அம்மாவுக்கு. இது என்ன ரத்தம் வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு அப்படின் பொழுது டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அந்த 3 நாள் ரத்தம் வந்துருச்சோ. என்னங்க இதெல்லாம்? என்னங்க இது? அவரே சொன்னார் தெரியுமா? அதுக்கடுத்து நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருக. இதுதான் கரெக்டா. அங்க என்ன சொல்றாங்க? எலும்பு உடைச்சிரும்ன்றாங்க. ஆனா போலீஸ் கிட்ட ஐயோ கொள்றாங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு. அதனால பிரதர், நீங்க அவங்கள பத்திலாம் பெருசா அது மட்டும் இல்லாமல் இப்ப நிகழ்காலத்தில் நீங்க பாருங்க, திமுக கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி செய்த அட்டூழியமாங்க. ஏங்க இப்போ சவுக்கு சங்கருக்கு என்ன அவரும் வாய் தானே பேசினாரு, ஏன் அவரை போட்டு நுங்க எடுத்தீங்க? ஏங்க வீட்டுக்குள்ளே ஆளை ஏற்றி விட்டு என்ன அந்த கழிவுகளை எல்லாம் வீட்டுக்குள்ளே போட்டு அந்த அம்மா இன்னைக்கு இல்லைங்க. ஆமாம், இன்னைக்கு அவங்க தாய் இல்லை. அப்புறம் அவர் ஜெயிலில் இருந்தார். அப்போ அவர் ஜெயிலில் இருந்தார். அம்மா வந்து அந்த இறப்பப்போ வந்து பார்க்க கூட முடியலை. சரி, அவரை விடுங்க. நம்ம இப்போ இருக்கிற ரெட் பிக்ஸ் ஃபிலிக்ஸ் அவர் போய் பிரதமர் முதல்வரை பார்த்துட்டாரு. பார்த்தீங்களா? முதல்வரை பார்த்துக்கிட்டு நான் போட்டோ இறக்கிட்டாப்புல, நான் கூட பார்த்து பாராட்டினேன். ஆனால் அவருக்கு அந்த காலகட்டத்தில் அந்த முதல்வர் எவ்வளோ நெருக்கடியை கொடுத்தாரு? சவுக்கு சங்கரோட சேர்த்து அவருக்கும் கேஸ், அவருக்கும் பயங்கர நெருக்கடி. பாவம் வீட்டு மனைவியெல்லாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அவங்க இடத்துக்கெல்லாம் போனாங்கல்ல. நீ எதை விதைத்தாயோ அதைத்தான் அறுவடை செய்கிறாய். இதுதான் நம்ம கருத்து, ரைட்டா? இது வேற இதுக்கு மேலே ஒரு கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் கூட திருப்பி இப்படி பேசாதீங்க. விஜய் வந்து இந்த படத்தில் மட்டும்தான் அவர் அப்படின்னு இல்லை, நிஜத்துலேயும் அப்படி தான் இருக்காருன்னு இப்போ காட்டிட்டாரு. கரெக்டாக நம்ம என்ன நினச்சோம்னா படத்தில் தான் ஆள் ரொம்ப ஃபோர்ஸாக இருப்பார், அரசியலில் வந்து கோட் சூட்டை மாட்டி ரொம்ப அமைதியாக இருப்பார் நினச்சா, அவர் வந்து உண்மையிலே வந்து ஓடுன்னு விரட்டி அடிப்பார். அவருக்கு பார்த்துருங்கப்பா, கோட் சூட்டு போட்ட ஆளுகள்லாம் பார்த்து அமைதி நினைச்சிடக்கூடாது. ஆமாம், நாங்களாம் கோட்டு சூட்டு மாட்டோம், அம்பேத்கருடைய வாரிசுன்னு காட்டுறேன். சரிங்களா? இல்லை, கோட் சூட் போட்டிருக்காங்க, இவங்க பாட்டு அமைதியாக பார்த்துக்கிறாங்க. பார்த்தா நிறையாலே சொல்கிறாரு, எச்சரிக்கையாக இருங்க. அதனால் வந்து இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே ஓட போகிறாங்களா? கேள்விப்பட்டவங்க தலைவா நியூஸு, எவெல்லாம் ஊழல் பண்ணானோ போன ஆட்சியில் எல்லாம் ரெடியாக இருக்க சொல்லிட்டாப்ல. ரெடியாக இருக்குன்னு எல்லோரும் அங்கங்கே தனித்தனியாக ஃபுல்லாக செக் பண்ண சொல்லிட்டாப்ல. அப்புறம் எல்லாம் துண்டக்கான துணியை காணும் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் விஜய் கட்சியில் வந்து சேர்ந்துக்கிறோம்ன்றாங்களாம். டெய்லி போன வாரம் அவர்கள், இந்த வாரம் இவர்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்ட போய் பழையவர் நிற்கிறாங்களாம் பிரதர். ஆமாம், அதிமுக அடுத்து. ஆனால் திமுக உள்ள பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் வந்து சரண்டர் ஆயிடுறோம், எங்களை ஒன்றும் போட்டு தள்ளிடாதீங்க, நீங்கள் வாட்டி என்கவுண்டர் போடுற மாதிரி இதில் போட்டு தள்ளிடாதீங்க, நாங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றோம், அதனால் எங்களை போட்டு விட்றாதீங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்குன்னு நமக்கு நம்பகத்தகுந்த செய்தி. இவ்வளவு ஊழல் திமுக பண்ணியிருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு, கூட இருந்து விடுதலை சிறுத்தைகள் எதுவும் அன்னைக்கு கேட்கவே இல்லைன்னு ஒரு கேள்வி. அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் இப்போ ஓப்பனாக சொல்லட்டுமா? ராஜ் தான் நம்ம சேனல் பேர் என்ன? இது செய்தி மலர். செய்தி மலருக்கு நான் உண்மையை சொல்கிறேன். அந்த காலத்துலேயும் சங்கத்தமிழ் இதே தான் பேசியிருப்பேன், இப்போயும் இதே தான் பேசுவேன், நாளைக்கும் இதே தான் பேசுவேன். அதுக்காக டக்கு நம்ம இப்போ எங்கள் கட்சியில் சில பேர் இருந்தாங்க, அப்போ வந்து அப்படியே சூப்பர்மாங்க, இதே திமுக மாதிரி உண்டான்மாங்க. ஆனால் நீங்கள் அதே திமுக எதிர்த்து பேசுவாங்க. நம்ம எப்படின்னா திருமாவளவன் என்ற பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவன், நான் சிலபஸை தான் பார்ப்பேன்.
சிலபஸில் என்ன இருக்குது? ரைட்டு, ஓகே. சிலபஸில் அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல் வந்தால் அடிச்சு நொறுக்கு. இப்போ கூட நான் சொல்கிறேனே, விஜய் அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே, இன்னைக்கு வந்து டில்லியே கதிகலங்கி கொண்டிருக்கிறது. ஏன் வாய் திறக்கவில்லை? ஏன் செல்லவில்லை? இங்கே எவனா கேட்க சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்பேங்க. ஏன் கேட்பேன்னா, இவர் வந்து 12 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா அசாரைன்னு ஒரு போலி காந்தியவாதி தொப்பியை மாட்டிக்கிட்டு காந்தி பேரை சொல்லி அவரால் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்னால தாங்க வந்து காங்கிரஸே கவிழ்ந்தது. குற்றமே செய்யாது. இப்போ ராஜாவன் எழுத்து பேசுகிறோம்ல, ஆனால் பாவம் அந்த 2Gல அவரே குற்றவாளியே இல்லை. ஆனால் அவர் குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு அப்புறம் வழங்கப்பட்டது. ஆனால் அன்றைக்கி அந்த வாயை திறந்து முத அந்த அசைன்மெண்ட்டை உருவாக்கின யார்? அன்சாரி தானே. அவருக்காக போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணவர் தானே இன்றைய முதல்வர். ஏன் இப்போ போகலை? அன்னைக்கு மீட்டிங்கே போனார் டெல்லியில். அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது ஏன் இப்போ போகவில்லை? இப்போ யாரு? சோனம் வாசுங். யார் அவர்? அவர் தான் இவர் நடித்த நண்பன் என்ற திரைப்படத்தின் கேரக்டர். அவர் தான். நீ நண்பன் என்ற படத்தில் நடித்திருக்கலாம். பசப்புகள் இந்த கரெக்டாக சொல்றீங்களா? அந்த கோட்பாடு உள்ளவர் தான் நீ உண்ணாவிரதம் இருக்காரு. ஏன் விஜய் அவர்கள் அங்கே செல்லவில்லை? சங்கத்தமிழ் கேட்குறேன்ல, கேட்பன்ல, தொடர்ந்து வலியுறுத்துவன்ல. அப்படிலாம் நம்ம அவங்கள பார்த்து பயப்படுறது, இவங்களை பார்த்து பயப்படுறோம். அன்றைக்கே நான் வந்து நாங்கள் ஸ்டாலின் எதிர்த்தானே பேசினேன். ஸ்டாலின் தோல்விக்கு என்ன காரணம்னு அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஏன் தோத்தேன்னு நான் அண்ணன் சொல்கிறேன். நீ தலித்துக்கு விரோதமாக நீங்கள் செயல்பட்டீர்கள். ஏன் தோத்து போனீர்கள்? விடுதலை சிறுத்தைகளை திட்டணும்னாலே திமுக ஆராசா வச்சு ஏந்துட்டாங்க. அதே சாதி புத்தின்றது. இது வேற ஒன்றும் உங்களுக்கு புதுசாக மறைச்சுக்கிறதுல பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவங்களும் தலித்து, அவங்களும் தலித்து. ஒரு தலித்தை விட்டு ஆடுறான். அந்த போட்டு இப்போ வந்து ராமதாஸ் திட்டணும்னா அனுப்பிவிடுற இவரை ஐயா, அவர் பேர்னா நம்ம பழைய பிடபிள்யூ மினிஸ்டராக இருந்தார் துரைமுருகன். அனுப்பிவிடுங்க. அன்னைக்கு இல்லைன்னா துரைமுருகன் முன்னாடி வீரபாண்டி ஆறுமுகம். இது ஒரு பொழப்பாங்க. இது ஒரு பொழப்பா? அது மானங்கெட்ட பொழப்பு. அதுதான் நம்ம திமுக எதுக்குறோம். திமுகவில் வந்து எனக்கு தளபதி ஸ்டாலின் மேலே எந்த இதுவும் இல்லை, குற்றம் இல்லை. அவர் தோக்க வச்சே தப்பு. ஆனால் அவருக்கு அடுத்து 2ஆம் கட்ட தலைவர் பூரா சாதி வெறிங்க, சாதி புத்தினால தான் இன்னைக்கு படுதோல்வி சந்தித்திருக்கிறார். இல்லை, விடுதலை கட்சியோட ஓட்டு அப்போ அங்கே போய் சேரலையா அவங்களுக்கு? யாருக்கு? திமுகவுக்கு. அப்போ அன்னைக்கு போயிருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்கல்ல. அப்போ போகலை. கூட்டணிக்கு தர்மமா இருந்தீங்களா? ஒரு கூட்டணியோட போட்டிடுறீங்க, உங்களுடைய கட்சிக்காரங்க அங்கே ஓட்டு போடலை அப்படின்னா அது கூட்டணி தர்மமானு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்கள் திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் சேனல் அங்கிட்டுலாம் போக தேவையில்லை. உங்கள் சேனல் எடுத்து சங்கத்தமிழ்னு நெறியாளர் பேசின பேச்சு இருக்குது. நான் அப்பயே சொன்னேன், தலித்து மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதால் தலித்து ஓட்டு உங்களுக்கு வர வாய்ப்பில்லை. நம்பர் 1. இன்னொன்று நம்ம ரெண்டும் பேச நாவத்தோடு சொல்கிறேன் பாருங்கள். டபுள் டிஜிட்டு கொடுக்காமல் நீங்கள் சீட்டை குறைச்சி கொடுத்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவர்கள் உட்பட தொண்டர்கள் எவனும் வேலை செய்ய மாட்டேன் சொன்னோம்ல. நடந்து போச்சுல. நாங்கள் மக்களால் தொடர்பு இருக்கிறவங்க அப்பயே எத்தனை பேர் சொன்னாங்க, அண்ணே 8 சீட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து 10 சீட்டு கொடுத்துட்டாங்க, எம்பி சீட்டும் கொடுத்துட்டாங்க. ஒரு ரூபாய் நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நான் குத்துற இடத்துல குத்திடுவோம்னாங்க. அதே குத்தி தான் உட்கார வச்சுட்டாங்கல்ல. இப்போ ஆனால் தேர்தலுக்கு முன்பே ஒரு கணிப்பு இருந்துச்சு, இந்த இளைஞர்கள் இருக்க ஓட்ட விடுதலை சிறுத்தைகள் இளைஞர்களோட தாவேக்காக்கு போக போகுது அப்படின்னு ஒரு கணிப்பு சொன்னாங்க. தெரியுமா? நீங்கள் கேள்விப்பட்ட? இல்லை, உண்மைதான். இன்னைக்கு வெற்றி பெற்று இன்னைக்கு அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்றால் அதில் கணிசமான விடுதலை சிறுத்தையுடைய இளைஞர்கள் ஓட்டு இருக்கிறது, குறிப்பாக தலித்து ஓட்டு இருக்கிறது. அதை மறக்காதனால தான் 8 பேருக்கு அமைச்சர் பதவி. சாப்பிடு போ, எவனுக்குமே கொடுக்க மாட்டேன். திமுககாரன் கொடுக்க மாட்டேன், அதிமுககாரன் கொடுக்க மாட்டேன். ஒருவேளை காமராஜரே திருப்பி பிறந்தா கூட கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் கொடுத்தாரு. அந்த காலத்தில் வந்து கக்கனு கொடுத்தாரு. அதே நேரத்தில் பரமசிவம் இல்லை கோயிலுக்குள்ளே ஒரு நுழைய விட மாட்டேறீங்க, போடா நீ தாண்டா இங்கே வந்து மினிஸ்டர் அப்படின்னு அறநிலைத்துறை மினிஸ்டர் கொடுத்தாப்புல அந்த காலத்தில். ஆனால் அந்த அம்பேத்கருடைய அந்த கோட்பாடுகளை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். சபாநாயகராக இருந்தவரும் ஒரு தலித் தான் இருந்தார். ஆமாம் ஆமாம். இல்லைங்க, அவர் காமராஜருக்கு அடுத்து யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். அது ஃப்ளோவில் அப்படி வந்து காமராஜர் வந்து கொடுத்தார். அவருக்கு பின்னாடி யாராவது கொடுத்துருக்காங்க? கலைஞர் கொடுத்தாரா, எம்ஜிஆர் கொடுத்துச்சா, ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாரா, ஸ்டாலின் கொடுத்தாரா? இதயத்தில் இடத்த கொடுப்பாங்க. நம்ம அங்கே போய் உட்காந்து படுத்து தூங்க வேண்டியது. இதயம் பாட்டை போட வேண்டியதா உட்காந்துக்கிட்டு இதயமே இதயம் ஒரு பாட்டு இருக்குங்களா தலைவர்? பழைய இதயம் படத்தில் பாட்டு, இதயம் பாட்டு. அந்த பாட்டை என்ன போட்டுருக்கலாம் நீங்கள் வேறு. அது தாங்க அடித்து எங்கே ஆளுங்கன்னா பேரங்கன்னா காலி பண்ணி விட்டாங்க. மக்கள் வந்து ரொம்ப எழுச்சியாக இருக்கிறார்கள். இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள், தலித்துகள் குத்திட்டான் இந்த ஆட்சிக்கு. அப்போ திமுக தோத்து போனது காரணம் அந்த கூட்டணி கட்சிகளுடைய பிரச்சனைகளும் கண்டிப்பாக இருந்தது. அப்படின்னு 100 புகைச்சல் அதிகமாக இருந்ததுன்னு வெளியில் தெரிஞ்சது. அதான் எங்கள் தலைவரே சொல்கிறாங்க. நான் என்னங்க சொல்கிறது, எங்கள் தலைவர் தெளிவாக சொல்கிறாரு, இவர்கள் எங்களுக்கு ஒரு டபுள் டிஜிட் கொடுத்திருந்தால், அந்த கூட்டணியில் இருக்கிற தோழர்களை நன்றாக அனுசரித்திருந்தால், இப்போ பேசினது
இவர்கள் இந்த மாதிரி படுதோல்வி சந்தித்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறான்னு அர்த்தம் இருக்குல்ல. ஆசானே சொல்லிட்டாள், அரசியல் என்னுடைய ஆசான் சொன்ன கருத்தை நான் வந்து வழிமொழிகிறேன். நான் ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்லலை. ஆனால் திமுக கூட்டணியிலேருந்து விலகி தாவேகா கூட்டணியில் இப்போ நீங்கள் வந்து ஒரு அமைச்சரவையில் பங்கு பெற்றாலும் அதில் முழுதும் உடன்படாமல் ஒரு மனக்குழப்பத்தில் இருக்காரு திருமாவளவன் அவர்கள். எங்கள் தலைவர் என்னைக்குமே மனக்குழப்பம்ன்றதுக்கு பேச்சே இல்லை. ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு பேச்சு வருது அப்படின்னு. அதான் என்னைக்கும் ஒரே பேச்சு, எங்கள் தலைவர் பேச்சு ஒரே பேச்சு தான். தாவேகாவும் திமுகவும் எப்படி ஒரே கூட்டணியில் இருக்க முடியும்? இந்தியா கூட்டணிக்கு வாங்கன்றாரு. நாங்கள் சொன்ன கருத்து வேற. நாங்கள் சொன்ன கருத்து என்ன கருத்து சொன்னோம்னா, அதாவது வந்து பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்றால் சில நேரங்களில் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு அரசியலுக்கு வர சொல்லல. இப்போ ஒரு மசோதா வருது, அவள் மசோதாவை எதிர்த்து பேசணும். வெறும் விசிகா பேசினா மட்டும் பத்தாது, திமுக பேசினா மட்டும் பத்தாது, டிவிக்கும் சேர்ந்து பேசணும். அதைத்தான் சொல்கிறது. இப்போ வரப்போகுது ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது. அப்போ பார்ப்போமா யார் என்ன பண்ண போறாங்கன்னு. அப்போ திமுக கூட்டணியில் போக போகுது. திமுக அதான் கேட்கணும். திமுக பிஜேபி கூட்டணி சேராது, சேர்ந்தே போச்சு. இப்போ சேர்ந்துருச்சு, இப்போ செய்தி கிடைச்சிருச்சு. அந்த மத்திய அமைச்சர்கள் பங்கு பெறுவாங்க தமிழகத்தின் நலனுக்காக அப்படின்னு சொன்னாங்க. நல்ல நலனுக்காக போக, ஆனால் சுத்தமாக இழுத்து மூடிட வேண்டியது. அடுத்து திமுக வந்து முடிஞ்சு. இப்போ எப்படி பிஜேபி ஒரே ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காரு பார்த்தீங்களா? இவங்க 2 பேர் ஜெயிப்பாங்க, மேக்சிமம் 5 பேர் ஜெயிப்பாங்க. 5 நம்பர் 5 எங்கள் தமிழ்நாட்டுங்களா? உண்மைதான் பிரதர். நீங்கள் பிஜேபியோட போய் சேர்ந்தீங்கன்னா தலையில் தமிழ்நாட்டின் நலன் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக சேருவாங்களோ? சேர்ந்தாலும் நீ உங்கள் நலன் போயிருமே, அரசியல் நலன். ஏன்னா இங்கே அவங்க நிறைய வழக்குகள் இல்லை பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்காங்களா, நம்பக்கு தகுந்த செய்தி. விளையாட்டுக்கு நான் சொல்லலை. எப்படி இருந்தாலும் வந்து நம்ம சேர்ந்துருவோம், வேறு வழி இல்லை. அவர் ரொம்ப நெருக்கடியை கொடுக்குறாரு. நீ நம்மளால அலக்கலக்கா தூக்கிடுவார். மருமகன்லாம் தூக்க போகிறாப்புல. எங்கே மருமகன்லாம் அலக்க தூக்குறதுக்கான பிளான் இருக்கான். எந்த மருமகன்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முன்னாள் மருமகனை, முன்னாள் முன்னாள் முதல்வருடைய மருமகனை தூக்குறதுக்கான உள்ள பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. அவளை ஊழல் குற்றச்சாட்டு செய்திருக்கிறாப்புல. ஊழல்னாலும் ஊழல், ஊருப்பட்ட ஊழலாம், சொல்ல முடியாத ஊழல்களாம். அப்புறம் ஒரு தாவேக்கான ஒரு கட்சி வந்து ஒரு 60 ஆண்டு கால ஒரு கட்சியோட கூட்டணியை பிரிச்சிச்சு, ஒரு கட்சியே மொத்தமாக போச்சு அதிமுகவை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரு திராவிட கட்சிகளோ தொடர்ந்து பயணம் பண்ணுறவங்க முறையில் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதை வந்து நாங்கள் மகிழ்ச்சியாக பார்க்குறோம். நீங்களே மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி வெள்ளத்தில் தான் பேசிக்கிருக்கிறாங்க. மகிழ்ச்சி முடிக்கணும். நீங்கள் சோழியை முடிச்சது கரெக்டுங்க. திமுக அதிமுகன்றது திருட்டு பயல கட்சி. இதை முடித்தது ரொம்ப நல்லது. ரைட்டா? பார்ப்போம். இவர் ஒரு இளைஞர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு, 52 வயசு தானே ஆகுது. பார்ப்போம் அவர் என்ன செய்யறாருன்னு பொறுமையாக பார்ப்போம். அவர் சரியில்லை அப்படின்னா மக்கள் எதிர்க்க போகிறார்கள். இதில் என்ன ஒரு பெரிய மேட்டர். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது இவர் நிச்சயமாக மக்களுக்கு மிக நன்மைகளை செய்வார் என்று. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து பேசப்படுது. அதெல்லாம் ஒரு சட்ட ஒழுங்கு இல்லை. அவங்க சட்ட ஒழுங்கை விட பெரிய சட்ட ஒழுங்கு. 5 வருஷம் நீங்கள் சொன்னீங்க, அப்போ இங்கே 50 நாள்லேயே சட்டம் ஒழுங்கு இல்லை. அது சரி பண்ணிடுவாருங்க. நான் நம்பிக்கையாக சொல்கிறேன்ல. அவர் வந்து அதெல்லாம் ரொம்ப முதல்ல ஊழலை ஒழிக்கணும். ஆதி திராவிடர் நலத்துறையை வந்து சமூக நீதி நலத்துறைன்னு மாற்றினதுக்கு வன்னியரசு அவர்கள் முதல்ல வரவேற்கிறாரு. அதையே திருமாவளவன் அவர்கள் எதிர்க்கிறாரு. ஏன் இவ்வளவு குழப்பம்? ஒரு குழப்பம் இல்லை, ஒரு குழப்பம் இல்லை பிரதர். நீ குழப்பத்தை உருவாக்க வாங்க. எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அது இறுதி தீர்ப்பு. நான் ஒன்று சொல்லலாம், வன்னியரசு ஒன்று சொல்லலாம், அண்ணன் ரவிக்குமார் ஒன்று சொல்லலாம், அண்ணன் சிந்தனைச்சன் ஒன்று சொல்லலாம். அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் 1000 பூக்கள் மலரட்டும்ன்றான் மாவோ மாதிரி. ஆனால் இறுதி முடிவு, இறுதி கருத்து எங்கள் தலைவர் தான். எங்கள் தலைவர் இப்போ சொல்லிட்டார் ஆதி திராவிட நலத்துறைன்னு வைங்கன்ட்டார். அவங்க வைக்கிறதாக வைக்கல, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது ஆதி திராவிட நலத்துறை வைத்தால் சிறப்பு, அதை நாங்கள் சொல்ல வர்றோம். ஏன்னா உங்களுக்கு ஆதி திராவிடர்னா குறிப்பிட்ட சாதி பெயர் அல்ல, ஒடுக்கப்பட்ட எல்லாரையும் அதுக்குள்ள கொண்டு வர்றான். ஏன்னா திராவிட நீதின்ற அந்த பேர் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு அர்த்தமான ஒரு பேர் தானே தேசம் இல்ல. அது குறிப்பிட்ட அந்த ஒரு ஆதி திராவிடன்றதை கொண்டு வர்றதுக்கு சமூக நீதிங்கிறது காமன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சமூக நீதி முன்னேற்ற கழகம் மாத்திருவோமா? அங்கேயும் தானே திராவிடம் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா சமூக நீதி முன்னேற்ற கழகம் மாத்திருவோமா? திராவிடம் என்ற சொல்லாடலை இந்த மண்ணுக்கு முதலில் கொடுத்தவர் எங்கள் தாத்தா புரட்சி அம்பேத்கருக்கெல்லாம் முன்னோடி ஆயுதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன். அந்த சொல்லாடலை ஆட்டையை போட்டது திமுக குரூப். அப்போ ஆட்டையை போட்ட அந்த பேரை நாங்கள் கேட்குறோம். ரைட்டா? அதனால் ஆதி திராவிடம் வச்சுக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் திராவிடம் நீ ஆட்டை போட்டீங்க எங்கள் சொல்லாடலை. அப்போ உங்களுக்கெல்லாம் நாங்கள் தானே தலைவர், உங்களுக்கெல்லாம் நாங்கள் தானே தமிழர்கள் அப்படின்னு தான் நாங்கள் ஆதி திராவிடர் அப்படின்னு நாங்கள் அறிவிச்சுருக்கிறோம். வச்சா வச்சுக்க, வைக்காட்டினா பிரச்சனை இல்லை. ஆனால் நீ ஆதி திராவிட நலத்துறைன்னு வச்சுட்டு நாங்கள் தலித்து மக்களுக்கே சப்போர்ட்டாக இருக்க மாட்டோம், நாங்கள் வேங்கவேலு கண்டுக்கிற மாட்டோம், மேல்பாதியை கண்டுக்கிற மாட்டோம், கொலை பண்ணுவோம் ஆம்ஸ்டாங்கன்ற பெரிய தலைவர்களை அப்படி தொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் வாயில் சொல்லலை, அப்படிலாம் செய்தி கிடைத்து கொண்டு இருக்கு. இப்போ சிபிஐ போயிருக்கு, சிபிஐ என்னென்னு பார்ப்போம். அதனால் சொல்லாளர் கூட எங்களுக்கு பெரிய மேட்டரில் நெறியாளர் அவர்களே.
செயல்தான் முக்கியம். உலகத்தின் தலை சிறந்த சொல் எது? செயல். ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை உங்களால அந்த அரசாங்கத்திலே கொண்டு வர முடியும். இந்த அரசாங்கத்தில் கொண்டு வர போறோம். இங்க பங்கு பெற்றிருக்கீங்க, கொண்டு வர போறோமே. பாருங்களேன், அடுத்த வாரம் நேரம் உட்காந்து பேட்டி அதான் கொடுப்போம். அவர் முதல்வர் ஓகேன்ட்டாரான். எங்க ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டம். அதுக்காக நேரடியாக வந்து அந்த பாட்ஷா அவர்களை சந்தித்து ஏறக்குறைய ஒரு 562 பக்கம் உள்ள அந்த இதை கொடுத்து 3 முறை உங்களை காட்டினே, இங்கே வந்திருக்கும் போது காட்டினல, நானும் நம்ம எவிடன்ஸ் கதிர் அவர்களும் நேரடியாக சென்று கொடுத்துருக்குறோம். அவர் ஓகேன்ட்டார். அது நிச்சயமாக சட்டமாக வரப்போகுது. பல சட்டம் வரப்போகுதுங்க. நீங்களும் மிரட போகிறீங்க. தலித்து மக்களுக்கு வந்து தாட்கோ வங்கி தனியாக உருவாக்க போகிறோம். தாட்கோ வங்கி தனியாக அதெல்லாம் பேசியிருக்கிறேன். பஞ்சமி நிலங்களை மீட்டெடுக்க போறோம். சொல்ல முடியாது, குரலோவியத்தை கூட பஞ்சமி நிலத்தை மீட்டெடுக்க சொன்னா அது மிகப்பெரிய குற்றச்சாட்டே அறிவாலயம் மேல இருக்கு. பஞ்சமி அறிவாலயத்தையும் வேணுமா பேசி பார்ப்போம். உண்மையாகவே அறிவாலயம் அங்கே இருக்கிற எடுக்க வேண்டியதானே, எடுக்கிறதுக்கான வேலைகளை செய்வோம். அது என்ன தப்பு? உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இல்ல, முதல்ல அப்படிதான் பேச்சு வந்தது. பஞ்சமி நிலத்தை பிரச்சனை வரும்போது விஜய் அவர்களிடம் வந்து கொடுப்போம், நேரடியாக லெட்டர் கொடுப்போம். ஐயா பஞ்சமி நிலங்களை மீட்டெடுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். பல விஷயங்கள் அவர் செய்ய தயாராக இருக்கிறார். காங்கிரஸையும் சிபிஎம் விட்டுருங்க, காங்கிரஸை விட உங்க மேலேயுமே, அதாவது விடுதலை சிறுத்தைகள் மேல தான் தாக்குதல் அதிகமா இருக்கு. திமுகல இருந்து ஆராஸ் அவர்களுடைய பற்றி எல்லாமே எந்த இடத்துல நீங்க ஒரு மீட்டிங் வச்சாலும் முதல்ல தாக்கப்படுறது விடுதலை சிறுத்தைகள் தான். அதாவது நல்ல காஞ்ச மரத்தை அடிக்க மாட்டேன், நல்ல பழங்கள் நிறைய முளைத்திருக்கிற மரத்தை அடிப்பாங்க, கல்லை விட்டு எறிவாங்க. நாங்கள் வளர்ந்து வருகிறோம். நாங்கள் தான் த்ரெட்டு அவங்களுக்கு. திமுகவுக்கு இன்னைக்கு எதிரே நாங்கள் தாங்க இந்த நிகழ்காலத்தில். அதனால் வளர விடக்கூடாது அப்படின்னு கோபத்தில் எங்களை வம்பு இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் பரவலாக நிறைந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ஏன் வெறும் 8 இடத்துல எண்ணிக்கையில் சுருண்டு போகிறோம்? அன்னைக்கு 8 இடத்துல எங்களை கவுத்து விட்டது வந்து ஸ்டாலின் அவர்கள் அந்த தலைமையில். அதே அவர் தோற்று போயிட்டார். இப்போ விஜய் அவர்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டு கொடுக்குறாருன்னு மட்டும் நீங்கள் பாருங்களே, பார்க்க தானே போகிறீங்க. நல்ல சீட்டு கொடுப்ப வந்து தயாராக இருக்கிறார். திருமாவளவன் அவர்களை பேச நோபல் பரிசுலாம் கொடுக்கணும்னு வைகோ அவர்கள் கிண்டலாக சொல்கிறாரு. அப்புறம் திருப்பி அவர் மன வருத்தம்னு சொன்னாலுமே அவருடைய பேச்சுக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அண்ணே வைகோவுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து இப்படி சொல்கிறாங்களே, நோபல் பரிசு ஒரு பேச்சுக்கே போவீங்க. நோபல் கம்பெனி தான் நோபல் ஓனர் போய் வந்து வைகோ கொடுப்போமா திருமாவை கொடுப்போமானா, திருமாவுக்குள்ள அப்புறம் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா தலைவரே வைகோ தான்ப்பா. அவர் எத்தனை இடத்துல எப்படி அவர் தான் முதல்ல இருக்காரு. அவர் சங்கடப்படுவாருப்பா. ஃபர்ஸ்ட் அவரு தான் கொடுக்கணும் கொடுப்பா. ரொம்ப வருஷமா பேசியிருக்காரு. நம்ம இதில் வரலாறே பார்ப்போம். தம்பிகளுக்குலாம் தெரியாது, இப்போ இருக்கிற பார்க்குறவங்களுக்கு. அந்த காலத்தில் கலைஞருக்கு அடுத்து யாரா வைகோ பேச்சு. நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிறோம் ஒரு பேச்சுக்காக பள்ளிக்கூடத்துலேருந்து போய் பார்ப்பேன் நெறியாளர் அவர்களே. அப்படி பேசின பேச்சாளர் திடீர்னு போய் 6 பேர் இறந்து போனாங்கல்ல, பாவம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, தீ குடிச்சாங்க இல்லைங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசு இடிமழை உதயன் நொச்சிக்குப்பம் தண்டபாணி. நீங்க வந்து மதிமுக பேர் இல்லாம அவங்களே மறந்து போயிட்டா நீங்க அவங்க மறந்தானே போகணும். அவங்ககிட்ட போய் திருப்பி கலைஞர். அப்ப நீங்க சொல்லுங்க பள்ளிக்கூடத்துல கல்லூரியில படிச்சிருந்த நேரத்துல அது நமக்கு ஒரு பெரிய ஒரு இது இல்ல. அது பயங்கரமான எழுச்சியாளங்க வந்தாரு. எத்தனை கூண்டோட காலியுங்க. அப்படி வந்தவர் கடைசியில போய் 9 மாவட்ட செயலாளர் கிடையாது. எல்லாம் பவர்ஃபுல். செஞ்சி ராமச்சந்திரன், சேனாரமன், மதுரை, எல்லாம் முத்துராமலிங்கம், எவ்வளவு பேர். முத்துராமலிங்கம் வந்தாலும் பெரிய பெரிய தாக்கம் உருவாச்சு. அவ்வளவுக்கு வந்தவர் இப்ப போயிட்டு நான் கேடயமாக இருப்பேன்றாரு. கடைசியில் அவங்க கட்சியில் இருக்கிற இவர் ஏன் திமுக விட்டு வெளியே வந்தார்? வாரிசு அரசியலுக்காக எதிர்த்து வந்தார். இன்னைக்கு தான் மகனை கொண்டாடணுன்றதுக்காக மல்லை சத்யான்ற போராளியை தூக்கி வெளியில் ஓட்டாப்புல. இவரெல்லாம் பேசுறதுக்கு பிறகு என்ன அவர் உலகத்திலாம் என்னென்ன அவார்டு இருக்கோ அதை அப்புறம் அவர் தாங்க கொடுக்கணும். நோபல் பரிசில் அப்புறம் இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற எல்லா அவார்டையும் கொடுங்க அவருக்கு. அம்பாசமுத்திரத்தில் வந்து சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிறுத்தப்படலாம் அப்படின்ற பேச்சு வருதாங்க. இசைக்கு சுப்பையா நிற்கிற இடத்துல, அவர் ரிசைன் பண்ண இடத்துல அப்படின்ற அவர் சட்டமன்றத்துக்குள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்றாங்க. இது வந்து நான் எப்படின்னா அரசியலை எல்லாம் கடந்து அவர் நமக்கு அண்ணன், சரிங்களா? அவர் சட்டமன்றத்தில் போய் பேசுறது சிறப்பு. ஆனால் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாம் இடைநீக்க செய்ததுமே கரெக்டாக இடைநீக்க செய்து நைட் 2 மணிக்கு 8 மணிலாம் ஃபோனில் வர்றாப்புல வந்து என்னப்பா ஏன்ப்பா உனக்கு தலைவர் நல்லா தரமா நெருக்கமாக இருந்தீங்க, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு ஒரு உரிமையை கேட்டுட்டு போய் அண்ணன்ட்ட பேசி முடிச்சு கொடுக்கப்பா போய் அப்படின்ட்டு முந்தானத்து வர பேசுவார். ஏன்னா அண்ணன் போய் ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடு, என்ன பெரிய மேட்ரு பேசிப்பார் ஒரு கணக்காக. அவர் சொல்லிக்கிற அந்த சங்கத்தமிழில் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுக்க மாட்டாரு.
சேர்த்தா சரி சேர்க்கலாம் போகன்றாப்புல அப்படின்ற மாதிரி இவர் என்ன சொல்கிறாப்புல என்னப்பா அண்ணன் தானே கேட்குறாரு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பா அப்படின்னு மன்னிப்பு கடிதம் அன்றைக்கி பிரபாரம் கேட்டிருந்தாருன்னா நேரம் வந்து அவர் முதல்வராக இருந்திருப்பாருங்க அப்படிலாம் இல்லைங்க ஒரு போராட்டம்னா போராட்டம் தான் என் மேலே எந்த தவறும் இல்லை முந்தானத்து பேச்சும் அப்படியா? ஆனால் தனிப்பட்ட முறையில் அண்ணன் வந்து சட்டமன்றத்தில் போய் போகிறது மிக சிறப்பு. ஏன்னா ஒரு எதிர்கட்சிகள் சார்பாக ஒரு பேசுறதுக்கு ஒரு ஆளாக அதை நம்ம அப்படி தான் பார்க்குறோம். மார்க்கண்டையன் பேசுறதுக்கு பதிலாக பேசலாம் இல்லையா? சரி சரி ரைட்டு ஓகே நல்லது. மிக்க நன்றி. தமிழகத்தின் அரசியல் சூழல் பற்றி எங்களது விவாதத்துக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.